நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கபடமில்லாத இருதயத்தோடு பாருங்க. கர்த்தருடைய சீஷர்கள் முதல் தலைமை கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கபடமில்லாத இருதயத்தோடு வீடுகள் தோறும் சபைகளெல்லாம் ஒன்றா இருந்தார்கள். ஆனால் தான் எல்லார் வீட்டிலும் எல்லாருமே பங்கு பெற முடியுது. எல்லாரும் விற்று பங்கு போட்டு எல்லாருக்கும் உதவி செய்து நல்லா விசாரித்து அன்பு பணிவு இதெல்லாம் இருந்துச்சு. ஆவிக்குரிய கனிகள்லாம் இருந்துச்சு. அது இருப்பதற்கு முக்கிய காரணம் இருதயத்தில் ஒரு மனம் மாறுதல், கபடமில்லாத ஒரு இருதயம். இப்போ இருக்கிற பிள்ளைகிட்ட அதெல்லாம் இருக்குதா? நான் பிள்ளைகள் சொல்ல சின்ன பிள்ளை கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஆனால் இவங்க போடுற அந்த ஆக்டிங் பாருங்க, அப்படிலாம் கூட நம்மளோட வாழ்க்கையில் பாருங்க. கபடமில்லாத இருதயத்தோடு நிச்சயமாக அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாம் பெற்றுக்கோங்க. God bless you.